வெண்டிக்காய், கொத்தரங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், புடலங்காய். மக்களே விலை கம்மியா தரேன், வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. 1 கிலோ முருங்கைக்காய் 50 ரூபாய் தான். 1 கிலோ கத்திரிக்காய் 45 ரூபாய் தான். 1 கிலோ வெண்டைக்காய் 25 ரூபாய் மட்டும்தான். மலிவான விலைக்கு வாங்க. ஃப்ரெஷ்ஷான காய்கறி, மருந்து கலக்காத ஃப்ரெஷ்ஷான காய்கறி, வாங்க வாங்க. ரேவா, அக்கா பட்டுக்கு சந்தைக்கு போன்னு சொல்லிடுச்சு. என்ன காய் வாங்குறதுன்னு தெரியலையே. நெட்டவள்ளி, உனக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. நீ என்ன வாங்கணுமோ வாங்கு. ஒன்றுகிட்ட மாட்டிக்கிட்டு என்னால் முழிக்க முடியாது. முருங்கைக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஐயோ, கத்திரிக்காயும் செம்மையா இருக்கே. அடடா, இந்த கத்திரிக்காயோட பளபளப்பை பார்த்தா கருவாட்டு குழம்புல போட்டு வச்சு சாப்பிட்டோம்னா சும்மா செம்மையா இருக்குமே. கடைக்காரவரே, அந்த கத்திரிக்காய் என்ன விலைங்க? 1 கிலோ கத்திரிக்காய் கிலோ 85 ரூபாமா. ஃப்ரெஷ்ஷான காய்கறி. ஐயோ, நீ காய்கறி விற்கிறியா இல்லை கொள்ளை அடிக்கிறியா? இப்போத்தானே 45 ரூபான்னு கூவி கூவி வித்த. அப்படிலாம் விளம்பரப்படுத்தினாதாம்மா பக்கத்திலே வர்றாங்க. பக்கத்தில் வந்த பிறகுதான் உண்மையான விலையை சொல்லணும். தூரத்தில் இருக்கும்போது கம்மியான விலையத்தம்மா சொல்லணும். அதெல்லாம் தொழில் ரகசியம்மா. ஐயோ, ரகசியத்தை எப்படி ஓப்பனா சொல்றீங்க? ஒரு 1/2 கிலோ முருங்கைக்காய், 1/4 கிலோ கத்திரிக்காய், அப்புறம் 2 கிலோ பெரிய வெங்காயம், 2 கிலோ சின்ன வெங்காயம், தக்காளி பழுத்திருக்கவும் கூடாது, காயாகவும் இருக்கக்கூடாது, ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கணும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். தக்காளி ஒரு 2 கிலோ. அப்புறம் கருவாடெல்லாம் உங்கள் கடையில் விற்க மாட்டியா? மா, இது வெஜிடபிள்ஸ் மட்டும்தான். கருவாடெல்லாம் பக்கத்தில் இருக்காங்க, போய் வாங்கிக்கங்க. ரேவதி, மாங்கானா அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும், வாங்கடி. ஆமாம், மாங்காய் முருங்காய் கத்திரிக்காய் சாம்பார்னா நல்லா இருக்கும்ல. சரி கடைக்காரவரே, ஒரு 2 கிலோ மாங்காய் போடுங்க. காயெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ல. இந்தம்மா கையை கையிடுமா. காயோட பர்சனாலிட்டி போயிடுமா. கையெடுங்கம்மா, நான் எடுத்து தர்றேன். என்ன கடைக்காரரே, என்ன குளிப்பாட்டி பவுடர் அடிச்சு பொட்டா வச்சிருக்கிறீங்க? என்னவோ மேக்கப் போட்டு வச்சிருக்கிற மாதிரில சொல்றீங்க பர்சனாலிட்டி போயிடும்னு. வெளியில் வரும்போது எப்படி மேக்கப்லாம் போட்டு பொண்ணுங்க அழகாக இருக்காங்களோ அப்படிதாம்மா காய்கறியும் வச்சுருக்கணும். சரி, காய்கறியெல்லாம் சொல்லிட்டேன், அவரெல்லாம் போட்டு கொடுத்துருவாரு. காசை கொடுக்குறப்ப மட்டும் நான் வந்து கொடுக்குறேன், அவசரப்பட்டு கொடுத்துடாதீங்க. நான் பக்கத்தில் போய் கருவாடு மார்க்கெட்டை பார்த்துட்டு வரேன். முக்கியமான விஷயம், வெண்டைக்காயை உடச்சி பார்த்து வாங்கணுமா. அதேமாரி எந்த காய்கறியாக இருந்தாலும் கை வச்சு பார்த்து தான் வாங்கணும்னு சொல்லிப்பிடிச்சி. இந்த கடையில் வேறு அனுமதி கிடையாதான். பக்கத்து கடையில் தேங்காய் வாங்க போகிறேன். ஒரு தேங்காயை வாங்கி உடச்சி பார்த்துட்டு நல்ல காயாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் மீதி தேங்காயெல்லாம் வாங்குறதா இருக்கிறேன். அதை வாங்கிட்டு வந்துடுறேன். வேறு ஏதாச்சும் கடை இருக்கான்னு அதையும் பார்த்துட்டு வரேன். பார்த்து பொருளெல்லாம் பொறுப்பாக வாங்கி வையுங்க. என்ன திக்கு வைத்துன்னு என்ன ரேவதி, காதில் உழுகுதா இல்லையா? அப்படியே பொம்மை மாதிரியே நிற்கிறீங்கம்மா. பாருங்க, ரேட்டு மட்டும் பார்த்து சொல்லுங்கள். இவ்வளோ ரேட்லாம் அள்ளி போட்டு விற்கக்கூடாது. விளைச்சல் விளைய விற்கிறவனுக்கு, விவசாயிக்கு கூட அவ்வளவு காசு போகாது போல இருக்கு. இடையில வேலை பார்க்குறவனுக்கு தான் அவ்வளவு காசும் போய்கிட்டு இருக்கு. அப்புறமா வாங்க, விருப்பம் இருந்தால் வாங்கு, இல்லைனா போ. அனாவசியமாக இந்த பேசுகிறவெல்லாம் வச்சுக்க கூடாது. 50 ரூபாய் கிலோ முருங்கைக்காய். 60 ரூபாய் கொடுக்குறேன், வச்சுக்கிறீங்களா? என்னம்மா சொல்ற? அடாடாடா, ரொம்ப நல்ல பொண்ணா இருப்ப போல இருக்கே. இப்ப மட்டும் பேசலாமா? ஐயோ, உங்களை பத்தி தெரியாத எனக்கு. காய்கறி எல்லாம் பார்த்து எடுத்து கொடு. சரியில்லைன்னு வச்சுக்க, பிச்சு போடுவேன் பிச்சு. ஆஹா, கடையை திறந்து வச்சுட்டு இப்படி ஆளே இல்லாம இருக்குதே. ஆட்டைய போட்டுருவோமா? கருவாட்டை வாசம் வேற கமகமான வீசுது. ஐயோ, விதவிதமாக ரகரகமாக அடிக்க வச்சிருக்கிறாங்களே. ஆள் இல்லாததுக்கு ஒரு கட்டப்பை பூரா அள்ளி போட்டு கொண்டு போயிடுவோமா? இல்லை மாட்டிக்குவோம். பேண்ட் பாக்கெட்டுக்குள்ளே முதல்ல கொஞ்சமாக வச்சுக்கலாம். எல்லா கடையிலையும் இதேமாரி கடையை திறந்து போட்டுட்டு ஆள் இல்லாமல் இருந்தால் எம்பிட்டு வசதியாக இருக்கும். உனக்கு மட்டும் இல்லைம்மா, ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் நல்லா வசதியாக தான் இருக்கும். ஆமாம் ஆமாம். ஆமாவா? போலீஸுக்கு ஃபோனை போட்டு உன்னை உள்ள தூக்கப்பட்டதாம உனக்குலாம் புத்தி வரும். ஆளு இல்லைன்னா திருடுவீங்களா நீங்களாம்? இல்லை, நான் திருடவே இல்லையே. பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் என்னென்ன வெரைட்டி இருக்கு, நம்ம எதை வாங்கலான்னுட்டு. என்ன நீங்கள் என்ன திருடின்னு சொல்லிட்டீங்க? ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? சார், இங்கே ஒரு அம்மா பார்த்தாலே சரியில்லை சார். திருட்டு மொழியாக இருக்கு, வந்து என்னன்னு பாருங்க சார். பாக்கெட்டில் வச்ச பாதி கருவாடோட எஸ்கேப் ஆகிட வேண்டியதான். எஸ்கேப். காத்தோட்டமாக அப்படி கடையை திறந்து வச்சா அப்புறம் கண்டவங்க மனசு கண்டபடி எடுக்கத்தான் தோணும். உங்கள் மேலே தப்ப வச்சுக்கிட்டு போலீஸுக்கு போன போடுறீங்களா? நான் போகிறேன். உங்கள் கடையை விட்டா எனக்குன்னா வேறு கடையா இல்லை.
ஐயோ ஐயோ சார் சார் சார். மா பிள்ளை கத்தக்கூடாது, எதுக்குங்க வந்தீங்க அதை மட்டும் சொல்லுங்க. எங்க கூட வந்த நெட்டவள்ளி காணோம் சார், காணோம். என்னம்மா கை வலி கால் வலினா ஹாஸ்பிட்டலுக்கு போங்கம்மா, அங்கெல்லாம் வரக்கூடாது. ஐயோ கை வலி கால் வலி இல்ல சார், நெட்டவள்ளிங்கிறது ஒரு மனுஷி, 2 கை 2 கால் உள்ள ஒரு மனுஷி சார், மனுஷி எங்களோட கூட்டாளி சார், எங்க ஃப்ரெண்டை காணோம் சார். ஓ காணா போயிட்டாங்களா? ஓகே ஓகே, கம்ப்ளைண்ட் கொடுங்க. எப்போ காணா பண்ணாங்க, எங்க போனீங்க, எல்லாரும் ஒண்ணா போனீங்களா தனியா போனாங்களா, வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனையா? சார் எல்லாரும் ஒன்றா தான் சார் போனோம், திடீர்னு அவளை காணோம் சார். மார்க்கெட்டு ஃபுல்லாக சுற்றி சுற்றி தேடி காலெல்லாம் வலிக்குது சார், ஆளை காணும் சார். அப்படியாம்மா, எப்போ போனீங்க, எத்தனை மணிக்கு போனீங்க, எல்லாரும் ஒண்ணா இருந்தீங்களா தனித்தனியாக போய் வாங்குனீங்களா? மார்க்கெட் எங்க இருக்கு? மார்க்கெட்டு அதே இடத்துல தான் சார் இருக்கு, அதே இடத்துல தான் இருக்கு, நெட்டவள்ளியை மட்டும் காணும் சார். நல்ல ஜோக்கு, அப்புறமா சிரிக்கிறேன். மார்க்கெட்டு எந்த மார்க்கெட்டுன்னு கேட்டேன். சார் நம்ம வடக்கி தெருவில் இருக்குதுல்ல வெஜிடபிள் மார்க்கெட்டு, காய்கறி சந்தைக்கு தான் சார் போனோம் காய்கறி வாங்குறதுக்கு. ஓஹோ, அப்போ கூட்டத்தில் காணா போயிருக்கிறாங்க. யாரு மேலேச்சும் சந்தேகம் இருக்காமா? சந்தேகம் யார் மேலே சந்தேகப்படுறது, அவளுக்கு ஊரே எதிரி தான் சார், யாரை சொல்றது. ஓ அப்போ நிறைய பேர் இருப்பாங்க போல இருக்கு. அப்போ எங்களுக்கு கண்டுபிடிக்க கொஞ்சம் டைம் ஆகுமா? ஃபோட்டோ இருக்கா, அட்ரஸ் இருக்கா, ஃபோன் நம்பர் இருக்கா, அவங்களோட ஆதார் கார்டுலாம் இருக்கா, எல்லாத்தையும் கொடுங்க, அப்பதான் கண்டுபிடிக்க முடியும். அரசாங்கம் கொடுக்குற 1000 ரூபாய் பணத்துக்கு கேட்குற மாதிரியே கேட்குறீங்களே சார். நெட்டவள்ளியை காணும் சார், கண்டுபிடிச்சி கொடுங்க சார். அதுக்கு தாம்மா கேட்குறேன், எல்லா ப்ரூஃபும் கொடுத்தாதான் தேடி கண்டுபிடிக்க முடியும். சார் வந்த அவசரத்தில் எதுவுமே எடுத்துக்கிட்டு வரல, நாங்கள் வீட்டுக்கு போய் எடுத்துகிட்டு வந்துடுறோம் சார். மா நீங்க எப்ப வீட்டுக்கு போயிட்டு எப்ப வர்றது? யாராவது ஆள் இருந்தா ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கம்மா. ரேவதி ராசாமணி அக்காவுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு வர சொல்லி. சரிடி. ஹலோ ராசாமணி அக்கா. என்னடி எல்லா காய்கறி வாங்கிட்டீங்களா இல்லையா? சும்மா நசன்னு போனை போட்டுக்கிட்டு அது இதுன்னு கேட்டுக்கிட்டு ஒரு பேப்பர்ல எழுதி எடுத்துட்டு போக தெரியாதடி உங்களுக்குலாம்? அக்கா நெட்டவள்ளி காணா போயிட்டாக்கா, போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கிறக்கா. நானும் திக்கு வைத்தியசாவும் நெட்டவள்ளியோட ப்ரூஃப் எல்லாம் கேட்குறாங்கக்கா. ஃபோட்டோ வேணுமா, ஆதார் வேணுமா, ஃபோன் நம்பர் வேணுமா, எடுத்துக்கிட்டு வாக்கா எல்லாமே. என்ன நெட்டவள்ளி காணா போயிட்டால? ஏய் அவ ஊரே வித்து விடுவா, வீட்டுக்கு வந்துடுவாடி. இதுக்கு எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போனீங்க? ஒழுங்கா வீட்டுக்கு வாங்கடி. ரொம்ப நேரமாக தேடிட்டோம்க்கா, எங்கேயுமே இல்லை. எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா? அதனால தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்குறோம். நீ முதல்ல ஃபோட்டோ எடுத்துகிட்டு வா, எதாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். ஆதார் கார்டு ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு வா. சீக்கிரமா வர சொல்லு. என்னம்மா எடுத்துட்டு வர்றாங்களா என்ன? வர்றாங்க சார், எங்கள் அக்கா எடுத்துகிட்டு வர்றாங்க சார். சார் கொஞ்சம் சீக்கிரம் கண்டுபிடிங்க சார், பசி தாங்க மாட்டா சார். ஆமாம் சார், பசியே தாங்கவே மாட்டா. ஆனால் பணங்காசு நிறையா வச்சிருக்கா சார். கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னா வாங்கி தரோம் உங்களுக்கு. சரிம்மா, முதல்ல ப்ரூஃப் கொண்டு வாங்க. என்னங்கடி உங்களால் வீட்டில் தான் நிம்மதி இல்லைன்னு பார்த்தா வெளியில் போனாலும் ஏழை இழுத்துட்டு வந்து விட்றதே பொழப்பா இருக்கு. நாங்கள் என்ன பண்ணுவோம்க்கா? அவ்வளோதாக்கா காணா போயிட்டாக்கா. காணும்க்கா, நெட்டவள்ளியை காணும். அவெல்லாம் காணா போறவளே கிடையாதுடி. இங்க எதுக்குடி வந்திருக்கீங்க நீங்க? மா உங்க பஞ்சாயத்துலாம் வீட்டில் போய் வச்சுக்கோங்க. இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வீட்டுக்கு போங்க. ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா ஃபோன் பண்றோம். இந்தாங்க சார். சார் பேரு நெட்டவள்ளி, வயசு 32, நல்லா வளர்த்தியா இருப்பா, பேண்ட் சட்டை போட்டிருப்பா, கண்ணாடி போட்டிருப்பா, கருவாட்டு குழம்புனா விரும்பி சாப்பிடுவா சார். போங்கம்மா, ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சா ஃபோன் பண்றேன். உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே வீடியோ எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.